நண்பா, போலீஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நாட்களை வந்து இப்போதுலேருந்து வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டு படிங்க. ஏன்னா 75 நாள் இருந்தது, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டேஸ், அதாவது நீங்கள் அப்ளை பண்ண நாள்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65 டேஸோ இல்லை 70 டேஸோ அவ்வளோதான் இருக்கும்போது இந்த நாளில் நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டு படிங்க. ஏற்கனவே படித்தவங்க வந்து ரிவிஷன் பண்ணுங்கள், சைக்காலஜி கொஞ்சம் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிங்க. புக்கை வந்து முடிஞ்சவரை தெளிவாக படிங்க. ஏன்னா அப்போ வந்து எது எது இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. பாக்ஸ் கொஸ்டின்ஸை படிங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். முடிஞ்சவரை டெய்லி ஒரு 1/2 hour இப்போதுலேருந்து அப்படியே ஃபிசிக்கல் வந்து அப்படியே கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் வந்து ஒரு 32 மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் படிங்க. ஸோ வந்து ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, இது நம்மளோட வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படிலாம் வந்து யோசிக்காதீங்க. வேக்கன்சி வந்து 3600 பேர் இருந்தாலும் நம்ம வந்து போகிற எஃபர்ட் வந்து நம்மளுக்கு வந்து முழுசாக போடணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து இதில் வந்து வெற்றி பெற முடியும். ஸோ வந்து மனசில் வச்சுட்டு படிங்க, ஃபிசிக்கல் பண்ணுங்கள், பேக் கொஸ்டினை படிங்க. நோட்ஸை வந்து எந்தெந்த அகாடமியில் வந்து வாங்கி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டு வாங்கி படிங்க. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.